வெல்கம் டு தி ஷோ மகளிருக்காக. பொதுவாக பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருக்கும் வந்து டெய்லி ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 3 முக்கியமான செக்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஆர்வத்துக்கும் ஆசைக்கும் ஈக்குவலா பியூட்டி செக்மெண்ட், டாக்டர் செக்மெண்ட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட் 3 செக்மெண்ட் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்கள்னால இந்த மாதிரி பூ மாதிரி அழகா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்பவும் தன்னை அழகா வச்சுக்கிறதுக்காக அழகான குறிப்பு கொடுக்கத்தான் நம்ம செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண்களுக்காக வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கியூர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்கிறாங்க கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக என்ன மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பயங்கர ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை பெயின் பிரச்சனை. அப்பா, இந்த பெயின் பிரச்சனைன்றது வந்து கண்டிப்பா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் போற குழந்தைங்களுக்கு வந்து நிறையவே இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. சோ பெயினுக்கு என்ன ஒரு தெரப்பி கொடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தா கூட அதெல்லாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். நீங்க பெயினுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் போறப்ப டெஃபினட்டா அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஹேர் ஃபால் முதல்ல இருக்கும். ஹேருடைய பிக்மெண்ட் வந்து மாறி போகும். தொடர்ந்து நீங்க பெயினுக்கு வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா முடி வந்து நரைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இயற்கையா நீங்க எப்படி பெயினை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது நான் தெரப்பியூட்டிக்கலா இப்ப காட்டுறேன். இயற்கையாவும் நீங்க வீட்டுல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்கலாம். சோ நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல வந்து லோஷன் வச்சு அப்ளை பண்றோம். இந்த லோஷன் எதுல ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பங்கின்னு சொல்லிட்டு பூ கிடைக்குது இல்லைங்களா, அந்த சம்பங்கி பூல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லோஷன் இது. அது வந்து அரோமா தெரப்பில ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்மெல் என்னால வந்து உணர முடியும், நல்லா உணர முடியுது. அந்த பூ ஸ்மெல் அப்படியே. ஆமா. சோ சம்பங்கில இருந்து எடுக்கக்கூடிய அந்த லோஷன் இத வந்து முதல்ல அப்ளை பண்றோம். இது எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த சம்பங்கியோட ஸ்மெல் அது வந்து பெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ என்னன்னா அது வந்து இன்ஆக்டிவா ஆக்குறதுக்காக நம்ம வந்து முதல்ல இந்த லோஷன் விழுந்துரும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் இன்ஆக்டிவா, அதாவது ரொம்ப அது அப்படியே நம்ம அங்கேயே ஹியர் அண்ட் தேர் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்ஆக்டிவா ஆக்கணும். கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு செடக்டிவா ஒரு ஸ்மெல் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து முதல்ல சம்பங்கி லோஷன் வச்சு கொடுக்குறோம். கைண்ட் ஆஃப் குளோரோஃபார்ம் இல்லையா சொல்லலாம். கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சில்லுன்னு, ஏன்னா சம்பங்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும். நீங்க பூவா எடுத்தா கூட அது பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும். இந்த சம்பங்கி லோஷனோட இன்னொரு ஒரு மெடிசனல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஸோ நீங்க ஸ்கின்னுக்கு கூட அந்த மாதிரி சம்பங்கி லோஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்ல எண்ணெய் பசை குறைஞ்ச ஸ்கின் ரொம்ப பொலிவா இருக்கும். ஸோ இந்த லோஷனை முதல்ல ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு ஒயிட் டூத் கோம் வச்சு, ஜி கோம் சொல்லுவோம், அந்த ஒயிட் டூத் கோம் வச்சு முதல்ல நல்ல ஒரு வாரி விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த பெயினுக்கு அந்த லோஷன் போய் சேர்ந்து பெயின் இருக்க இடத்துல சேர்ந்து பெயின் வந்து கொஞ்சம் மூவ் ஆகாம அங்கே எங்க இருக்குதோ அங்க வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு செடக்டிவா நம்ம ஒரு அப்ளிகேஷன் முதல்ல கொடுக்குறோம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஒயிட் டூத் கோம் வச்சு கோம் பண்றோம். அப்ப என்ன ஆகும், நீங்க அப்ளை பண்ண லோஷன் வந்து பரவலா எல்லா இடத்துக்கும் பரவும். அதே சமயத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு கூல் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு சில்னஸ் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பெயினுக்கு எப்படி ஒரு செடக்டிவ்னஸ் கொடுக்குதோ நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இந்த பெயின் மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்டா சீக்கிரமா ஒரு இது ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு உயிரின்னு சொல்லலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு அரோமா தெரப்பி கொடுக்க போறோம். அரோமா தெரப்பில பெடிகுலோசிஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு பெயினுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டே உண்டு. ரொம்ப நாள்பட்ட பெயின் இருக்கிறவங்க அந்த இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ சுத்தமா பெயின் மட்டும் இல்லாம அதோட நிட்ஸ் அந்த முட்டைகள்லாம் ஒரே சிட்டிங் ஆமா வானிஷ் ஆயிடும். ஸோ அது மாதிரி இப்போ அப்ளை பண்றோம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கக்கூடிய ஆயில்ஸ் இருக்கு. இல்ல சைப்ரஸ் ஆயில் இருக்கு, பிளாக் பெப்பர் மிளகு இருந்து எடுக்கக்கூடிய ஆயில். ஸோ மிளகு இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் இருக்கு, பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் சைப்ரஸ் ஆயில் இருக்கு, லாவெண்டர் ஆயில் இருக்கு, பெர்கமாட்டுங்கிற ஆயில் இருக்கு. இந்த 4 ஆயிலையும் என்ன பண்றோம், கோகனட் ஆயில்ல கலந்து இதை வந்து அப்ளை பண்றோம். ஜெனரலா மற்ற ஹேர் தெரப்பிக்கு ஜெனரலா கோகனட் ஆயில் சொல்ல மாட்டேன். இந்த பெடிகுலோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும், ஏன்னா இது கொஞ்சம் ஹார்ட் தெரப்பி. வேணும்னா நீங்க கேஸ்டர் ஆயில் கூட கலந்துக்கலாம், பட் கேஸ்டர் ஆயில் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் பை நேச்சர். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், கோகனட் ஆயில்ல கலந்து இந்த ஆயில வந்து தடவுறோம். இப்பவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த சம்பங்கி லோஷன்ல வந்து ஒரு மாதிரி அது ஒரு மயக்கம் அடைஞ்சிருக்கும் பெயின்லாம். இன்னும் இந்த அரோமா ஆயில் எல்லாம் கொடுக்கறப்ப இந்த ஸ்மெல் வந்து என்ன பண்ணும், அப்படியே பெயினை வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிளா ஒட்டிக்கும், பெயின் மூவ் ஆகாது. அதே நேரத்துல இந்த இதுல இருக்கக்கூடிய ஈரும் பாத்தீங்கன்னா நெட்ஸும் வந்து வெளியே வந்துடும், ஹேரை விட்டு டிட்டாச் ஆயிடும். ஆமா.
சோ இத அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து திரும்ப அது மாதிரி கோம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 30 ல இருந்து 45 மினிட்ஸ் வெயிட் பண்றோம். சோ வீட்ல இருந்தபடியே பிகாஸ் ஆபீஸ் போற பெண்கள்லாம் ஒரு டைம் இருக்காது இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றதுக்கு 45 மினிட்ஸ். சோ வீட்ல இருந்தபடியே அவங்க என்ன பண்ணலாம்? ஹோம் கேரா நீங்க எடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வசம்பு துளசி இது ரெண்டும் எடுத்துக்கலாம். வசம்பு வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைஸ்க்கு நீங்க வசம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி துளசி எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டையும் நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு உங்க தலையில இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல வந்து செக்ஷன்ஸ் பிரிச்சு இந்த வசம்பு துளசி அரைச்ச பேஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னும் கூட அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதுல வந்து நீங்க வந்து நீம் ஆயில் வேப்பெண்ணெய் கலந்து இந்த பேக்கை வந்து தலையில அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சீப்பு வச்சு நல்லா வாரிக்கோங்க. வாரிட்டு தலையை நல்லா கட்டிட்டு படுத்துக்கோங்க. நைட்ல படுத்துட்டு காலையில வந்து ஹேர் வாஷ் பண்றப்ப அந்த பேன் அந்த முட்டை எல்லாமே வந்துடும். ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா பேன் நாங்க வாரி எடுத்துடுறோம் பட் அதுல இருக்க ஈருன்னு சொல்லக்கூடிய முட்டைகள் வந்து போமாட்டுது அப்படின்னு சொல்றப்ப நான் நல்ல டிப்ஸ் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி வந்து நல்லா கிரேட் பண்ணி அதுல மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முள்ளங்கி சாறு வந்து ஒரு 10 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து 10 ml வினிகர் கலந்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கலந்துட்டு ஒரு காட்டன்ல அந்த ஜூஸை நீங்க தொட்டு எடுத்து முடிய வந்து ஒரு செக்ஷனா பிரிங்க. பிகாஸ் உங்களுடைய ஈரு அப்படிங்கிறது முடியில இருக்கும். பேன் வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்ல இருக்கும், ஈரு வந்து முடியில இருக்கும். சோ உங்களுடைய முடிய வந்து ஒரு ஸ்ட்ராண்டா எடுத்து நீங்க இந்த முள்ளங்கி அண்ட் வினிகர் சொல்யூஷன்ல வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு ஸ்ட்ராண்டா நல்லா லாவிஷா திரும்ப 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 தடவுங்க. தடவிட்டு உங்க தலையை வந்து நல்லா கட்டிட்டு முடிஞ்சா ஒரு அலுமினியம் ஃபாயில் ஏதாவது நீங்க தலைக்கு மேல போட்டுட்டு ஒரு ஸ்டீம் கொடுங்க. இல்ல நீங்க வெறும் அலுமினியம் ஃபாயில் வச்சாலும் சரி நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இல்ல முடிஞ்சா உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஸ்டீம் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா தலை முடியில இருக்கிற அவ்வளவு ஈர்களும் கொட்டிடும். சோ இதை வாரிட்டாங்க. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாரி பாத்தீங்கன்னா உள்ள இருந்த மயக்கமா இருந்த பேன் எல்லாமே வெளியே வந்துடும். சோ இப்ப பாருங்க அது ஒரு half an hour வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோம் பண்ணா உங்களுக்கு எல்லா பேனும் வந்துருது பாருங்களேன். எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ஆயில் ஊர்னதுக்கு அப்புறம் ஒரே கோம்ல வந்து இவ்ளோ பெயின் வந்துருச்சு. ஆமா நீங்க ஒரு தடவை கோம் பண்றதுல இந்த இது வந்து அப்படியே வெளியே வந்துரும். போயிடும் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு சிட்டிங்லயே இது பெயின் எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியான ஒரு மெத்தட்ல பேனை வந்து கிளீன் பண்ணிடலாம். ஓகே. சோ வந்து லேடிஸ் பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரே சிட்டிங்ல வெறும் ஒரு ஆயில் வச்சு எப்படி வந்து பெயின் எல்லாம் எடுக்கணும்னு மேம் சொல்லி காமிச்சிருக்காங்க. சோ உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட நெய்பர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பின்பற்ற சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து பெயின் ஃப்ரீ ஹேர் வச்சுக்கலாம் அவங்களும். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் மேம்.